Hi friends, today's special Ayam Rendang. அதாவது கோழி இறைச்சி ரெண்டாங் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது வந்து ஒரு மலே ஃபுட்டு. ஒரு சிம்பிளான முறையில் எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ கோழி இறைச்சி எடுத்துங்க. அதை சுத்தம் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்து இதை பொரித்து தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருவோம். இதை தவிர்த்து மற்ற பொருட்கள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது லெங்குவாஸ், ஃப்ரெஷ் டொமரிக், 3 ஆனியன், 3 லெமன் கிராஸ், Buah keras 4-5 காய் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும், சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம 2 விதமாக பிளெண்ட் பண்ணோம். இது ஒரு வகை பிளெண்டரு. ரெண்டாவது வந்து ட்ரை சில்லி 10 to 15 ட்ரை சில்லி, ஊசி மிளகாய் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிங்க. இதெல்லாம் நறுக்கி இது நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டாவது பிளெண்ட் பண்ணிக்கணும் பொருட்கள். இப்போ தாளிக்க வேண்டிய பொருட்கள் வந்து பட்டை, பூ, கிராம்பு, ஏலக்காய். ஸோ இது தனியாக எடுத்து வச்சுங்க தாளிக்கிறதுக்கு. kelapa Kerisik நான் இது வாங்கி வச்சனால அதை யூஸ் பண்ணுறேன். நம்ம சொந்தமாக செய்யணும் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம். நான் அடுத்த ரெசிபியில் வந்து காட்டுறேன் அது எப்படி செய்கிறதுன்ட்டு. சந்தான் ஒரு கொத்தை எடுத்துச்சிங்க. டவுன் குஞ்சிட், டவுன் லிமோ புlut அது கொஞ்சம் எடுத்துச்சிங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் கோழி பொரிச்சி எண்ணெயிலேயே வந்து பட்டை, பூ, கிராம்பு போட்டு தாளிக்கிறேன். தாளித்த பிற்பாடு வந்த பிற்பாடு பிளெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். முதலாவது பிளெண்ட் பண்ணி வச்சிருந்தேன் லெங்குவாஸ், ஃப்ரெஷ் ஜிஞ்சர், ஆனியன், லெமன் கிராஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஊற்றிடுறேன். அதை ஊற்றி தாளிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் மூடிச்சு தாளிப்போம். இது நல்லா வந்து வரணும். வந்து வரப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்துருச்சு, நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். ஸோ அனல் வந்து குறவாயிடுச்சிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது அரைச்ச பொருட்களை வந்து ஊற்றணும். இது நல்லா கிண்டி விட்ட பிற்பாடு ஸோ இது நம்ம ரெண்டாவது அரைச்ச பொருட்கள், அதாவது ட்ரை சில்லி, காஞ்ச மிளகா, ஊசி மிளகா, வெங்காயம். ஸோ இது ரெண்டாவது நம்ம அரைச்ச பொருட்களை ஊற்றிட்டோம். இதையும் நல்லா கிண்டி விடுவோம். கிண்ண பிற்பாடு மூடிப்போம். அது எண்ணெய்லாம் மேலே வரணும். இப்போ வந்து எண்ணெய்லாம் மேலே மிதங்க வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ரெண்டாம் வந்து தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கொஞ்சம் தண்ணி தாராளமாக பாய்க்கணும். குறவா வேணாக்கா தண்ணி கண்ட்ரோல் பண்ணி பாய்க்கணும். இப்போ நான் பொரிச்சி கோழியை வந்து இதில் போடுறேன். ஸோ ஏற்கனவே மேரினேட் பண்ணி பொரிச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பொரிச்சி எண்ணெயில் தான் எல்லாத்தையும் தாளித்தேன். அடுத்தது டவுன் லிமோ புlut போடுறேன். ஸோ கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு சொந்தம் வந்து இந்த கிரிசிக் கீழே இருக்கிறனால அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம அடிக்கடி கிண்டி விடணும். தேங்காய் பால் ஒரு கொத்தா, அதாவது 250 ml, உப்பு தேவையான அளவு. அப்படி நீங்கள் ப்ராசஸ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னாக்கா அந்த சிக்கன் ஸ்டாக் ஏதாவது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து அடிஷ்னல் தான். ஸோ கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். அந்த கோழி இறைச்சியும் கோழி ஏற்கனவே பொரிச்சாச்சு. ஸோ அதுவும் இதுவும் நல்லா ஒரு ஐக்கியம் வந்து இப்போ பாருங்களேன் எண்ணெய் மிதங்க ஆரம்பிச்சிச்சு சைட்லாம். ஸோ நம்மளோட இந்த குழம்பு கூட நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரிசிக் போடலாம். கிரிசிக் கிளாப்பு, டவுன் குஞ்சிட் தூவி விடுவோம். அதில் சிறுசாக அரிஞ்சிட்டேன் நீளமாக. ஸோ நான் வந்து கொஞ்சம் குழம்பா வேணுனால சந்தானம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ட்ராயாக எடுக்கிறனாக்கா அதை நீங்கள் 2 கண்ட்ரோல் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் குறைச்சி ஊற்றினீங்கனாக்கா அது கொஞ்சம் ட்ராயாக வேணும். அவ்வளோதான், நம்மளோட ரெண்டாங் ஆயாம் இஸ் ரெடி. இதை நீங்கள் ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிடலாம். இல்லை வீட்டில் நாசினி மசூர் ஆக்கிட்டு கூட அதில் வச்சு கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். டேக் கேர், பை பாய், என்ஜாய் த ஃபுட்.